ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். பயப்படுறியா? அதான் நான் என்ன மோட்டார் ரூம்ல வேற சத்தம் கேக்குது? ஏன்யா பயப்படுற? டேய் யாரா அவன் உள்ள? டேய் ஏலே யாரா அவன்? டேய் இப்ப நீ வெளிய வரல பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி போறடா டேய். நீயா? என்னையா களத்து மேட்ல 10 மூட்டை நெல் அடிச்ச மாதிரி வர்ற? இவ யார் இந்த பொம்பளை? மோட்டார் ரூம்ல என்ன பண்ணிருந்தீங்க? ஒரு அட்ரஸ் கேட்டா தம்பி, அத உள்ள போய் டீடைலா சொல்லிக்கிட்டு இருந்தேன். அட்ரஸ் கேட்டா? அட்ரஸ் கேட்டா வீதியில வச்சு சொல்ல வேண்டியதானே? அத என்ன உள்ள வச்சுக்கிட்டு? அது அந்த ஓஹோ அதான் காலையில இருந்து அவசியம் போல தண்ணி வெள்ள இருக்காங்களா? எப்படியா வரும் மோட்டர் ரூம்ல? ஏயா நீ ஒரு பெரிய மனுஷனா இருக்கேன், கபடி விளையாட்டுல சேர்த்து உனக்கு மரியாதை கொடுத்தா இங்க கல்ல விளையாட்டா விளையாண்டுக்கிட்டு இருக்க? நான் தான் அன்னைக்கு கபடி விளையாடும் போதே சொன்னேன்லப்பா, என் பொண்டாட்டியை டச் பண்ணி 6 மாசம் ஆச்சுன்னு. எப்ப போனாலும் வகுத்து ஒழிக்கிறான். அவளையும் நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது, தானா வந்ததை விடக்கூடாது. இல்ல என்ன என்னமா 10-15 வருஷமா பட்னி பசிமா கிடக்குற மாதிரியே ஃபீல் பண்ணி சொல்ற? இதுவும் ஒரு பசிதானப்பா. ஏச்சி இதெல்லாம் உன் மேல உசிரியை வச்சிருக்கோம். பொண்டாட்டி தெரிஞ்சா என்ன ஆகும்? ஆமா தம்பி, அவளுக்கெல்லாம் தெரிஞ்சா உடனே தொங்கிடுவா தம்பி. நமக்குள்ள இருக்கட்டும். தொங்கிடுவான் தெரியுதுல? தெரிஞ்சு இன்னொருத்தி கூட சாவகாசம். போய் அந்த பிள்ளைக்கு வவுத்தொலிக்கு வைத்தியத்தை பார்த்து சந்தோஷப்பட்ட பாருப்பா. வீடு இங்கிட்டு இருக்கு, அங்கிட்டு போற. 2 இட்லியும் ஒரு வடையும் வாங்கிட்டு வர சொன்னா அப்படியே வாங்கிட்டு அவ வந்துடுறேன். அங்க கட்டி விட்டுருக்கா, நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா?